பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் 51வது திவ்ய தேசமாக விளங்கும் சரஸ்வதி தேவிக்காகவும் திருமலிசை ஆழ்வாருக்காகவும் பெருமாள் காட்சி கொடுத்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கோயில் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது போல் டெம்பிள்ஸ் பற்றி வீடியோஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மிக பழமையான விஷ்ணு ஆலயங்களில் திருவெக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆலயமும் ஒன்று. பெருமாள் தானே அணையாக மாறி நதியின் குறுக்கே கிடந்து யாகத்தீயை அணையாமல் காத்ததால் திருவெக்கா என்று இத்தலம் அழைக்கப்படுகிறது. பல்லவர்களால் கட்டப்பட்ட இக்கோவில் சோழ மற்றும் விஜயநகர மன்னர்களால் விரிவாக்கம் செய்து சீரமைக்கப்பட்டுள்ளது. 5 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட இக்கோவில் மூலவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரைப் போல சைன கோலத்தில் காட்சி அளித்தாலும் வழக்கமாக வலது கையை தலைக்கு வைத்து சயனிக்காமல் இடது கையை தலைக்கு வைத்து சயனித்துள்ளார். பெருமாளுக்கு அருகில் சரஸ்வதி தேவியும் அமர்ந்திருக்கிறார். தாயாரின் பெயர் கோமலவள்ளி தாயார். பொய்கை ஆழ்வார் அவதரித்த தலமாகவும் இக்கோயில் உள்ளது. இக்கோயிலில் பொய்கை ஆழ்வார் அவதார மண்டபமும் காணலாம். அதே போல தீர்த்தத்தின் பெயரும் பொய்கை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அருகில் ஆண்டாள் சன்னதி, அயகிரிவர் போன்ற பல அற்புதமான சன்னதிகளும் இந்த கோயிலில் உள்ளன. வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் அழகான கோயிலை மிஸ் பண்ணாம பாருங்க.